உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, தமிழ்நாட்டை வந்து ஏதோ திமுக தலைமையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி பண்ணுறாருன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. உண்மை என்ன அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது பாஜக மேலிடம். இது எல்லாருக்கும் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும். இது ஸ்டாலின் அவர்களே இதை வந்து மறுப்பு சொல்ல மாட்டார். இதற்கு மறுப்பு அறிக்கையும் அவங்க வந்து விட மாட்டாங்க. ஏன்னா இதுதான் நிஜம். இதை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. திமுக தான் வந்து பாஜகவோட இப்போது கூட்டணியில் இருக்கிறாங்கன்ற கருத்தை அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை யாருமே நம்ப மாட்டுறாங்க. ஆனால் பிஜேபிக்காரனா, பிஜேபி கிங் மேக்கரா நான் சொல்கிறேன், பாஜகவோட திமுக இப்போது கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாகவே அவங்க கூட்டணியில் இருக்காங்க. குறைஞ்சபட்ச செயல் திட்டன்ற அடிப்படையில் என்றைக்கு கலைஞர் அவர்களுடைய அந்த சமாதியில் கூப்பிட்டு வந்து அவருக்கு அந்த நினைவு நாணயம் ஒன்று வெளியிட்டாங்க, நூற்றாண்டு நாணயம் ஏதோ ஒன்று. அது வெளியிடும் போது மரியாதைக்குரிய அமைச்சர் வந்து வந்தாங்க. அப்போ அண்ணாமலை, தமிழக பாஜகத்தில் அண்ணாமலையும் வந்து அங்கே போயிட்டு அஞ்சலி செலுத்தினார். பார்த்தீங்களா? அன்றைக்கே அந்த கூட்டணி ஆரம்பித்தது. அந்த கூட்டணியை உருவாக்கி கொடுத்தது சாட்சாத் அடியேன் தான். நான் தான் இதை பண்ணேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஏங்க நீங்களே கூட்டணி உருவாக்கிட்டீங்க, நீங்களே வந்து இப்போ வந்து திமுக வந்து இங்கே ஆட்சி பண்ணலை, பாஜக தான் ஆட்சி பண்ணுதுன்னு இப்போ எதுக்கு வெளியே சொல்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. திமுகவோட சில விஷயங்கள் வந்து, அதாவது பாஜகவோட பல திட்டங்களை தமிழ்நாட்டில் நம்ம செயல்படுத்த வேண்டியிருக்கு. அதற்கு திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால இப்போ அவங்களோட நம்ம வந்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம வந்து இல்லம் தேடி கல்வின்ற விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறார் இல்லையா? இதெல்லாம் நம்முடைய பாஜகவுடைய திட்டங்கள். அது தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெவ்வேறு பேர், ஏன்னா அப்போ தானே மக்களுக்கு தெரியாது. இப்போது ஆவாஸ் யோஜனான்னு ஒன்று இருக்குது, வீடு கட்டுற திட்டம் ஆவாஸ் யோஜனான்னு இருக்குது. அது மோடி பெயர்லேயே ஆவாஸ் யோஜனான்னு அப்படியே வந்து ஸ்டாலின் போட்டார்னா என்னாகும்? அது அப்படியே தெரிஞ்சிடும்ல, இந்தி பேராக இருக்குது அப்படின்னா மோடியோட திட்டத்தை தான் ஸ்டாலின் கொண்டு வர்றான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி உஜ்வாலா திட்டம் இருக்குது, உஜாலா திட்டம் இருக்குது. இது எல்லாமே வந்து அப்படியே பேர் வந்ததுனாக்கா இதுவாகிடும். அப்போ ஸ்டாலின் அவர் என்ன பண்ணுறாரு, அது மருத்துவ காப்பீடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து அவங்க பெயரை மாற்றிக்கிறாங்க. அப்படி தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படுது. விஸ்வகர்மா திட்டத்தை கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து பெயர் மாற்றி காப்பி அடித்து அவர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பண்ணுறான்னு நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அண்மையிலே விமர்சனம் பண்ணியிருந்தார். அது 100க்கு 100 உண்மை. ஸ்டாலின் அவர்கள் பாஜக சொல்கிறது தான் செய்கிறார். ஸோ நம்முடைய திட்டங்களை இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் எடுத்து பண்ணுறாரு. பாஜகவை எதிர்க்கிறது இல்லை, இணக்கமாக போகிறாரு. ஆனாலும் திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இதோட வந்து அதாவது 2026 இவங்க ஆட்சிக்கு வர முடியாது. பாஜக மிகப்பெரிய ஒரு வலிமையான கூட்டணியை இப்போ வந்து பாஜக திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து பண்ண வச்சாலும் அவங்க வந்து அதிமுகவோட தான் கூட்டணி போகிறதுக்கும், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நடிகர் விஜய் அவர்களை வந்து தமிழக வெற்றிகளை ஆரம்பித்து அதை வந்து தலைவராக்கி அவர் வந்து இப்போ அண்மையில் வந்து திருமாவர்களோட கரம் கோக்க வச்சு பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணதெல்லாம் பாஜக தான் பின்னாடி இந்த இயக்குதுன்றது ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இது அண்ணாமலை கூட சில சமயம் புரிஞ்சிக்காமல், சில பேர் தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை தெரியாமலையோ இல்லை வேணும்னோ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தான் பின்னாடி இருந்து கொண்டு வராங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக திமுகவுக்கு இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தா அவங்களுக்கு தான் பிரச்சனைன்றது நல்லா தெரியும். திமுகவோட ஓட்டை பிரிக்கிறதுக்காக விஜய் வராருன்னா அது வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இப்போ வந்து திமுக வந்து அவங்களே வந்து அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக அவங்களே விஜய் கொண்டு வருவாங்களே. இப்போ திமுகவோட ஓட்டை பிரிக்கணுன்றதுக்காக திமுகவுக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்காக, திமுகவை வீழ்த்துறதுக்காக தான் விஜய் வர்றாரு. அப்போ திமுக வந்து இப்போ வர ஓட்டெல்லாம் அதிமுக வந்து போகாமல் திமுகவே வரணும், விஜய்க்கு வந்து அதிமுக ஓட்டை பிரியணும், பாஜக ஓட்டு பிரியணும் அப்படின்காக திமுக நிறுத்திருக்குன்னா அது பொய். ஏன்னா அவரே சொல்லிட்டார், கொள்கை எதிரி வந்து திமுக தான், சித்தாந்த எதிரி வந்து இது, ஆட்சி ரீதியாக வந்து நாங்கள் வந்து இவங்களை எதிர்க்கிறோம் திமுக வந்துட்டு. அவர் அதிமுகவையோ காங்கிரஸையோ பேசலை. ஏன்னா 2 பேருமே ஆட்சியில் இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா, எதற்காக வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்போது பாஜகவோட இணக்கமாக போகிறாருன்னா, அவரும் எதிர்பார்த்தார். அதாவது எப்படியாச்சும் வந்து இந்த இலவ காத்து கிளிக்காத மாதிரி தான், எப்படியாச்சும் வந்து சென்ட்ரலில் காங்கிரஸ் வந்துடும், ராகுல் காந்தி ஏதாவது ஒன்று பண்ணி மோடி ஆட்சி கலைச்சிடுவார், இல்லை வந்து தூக்கடிப்பார் எலெக்ஷனில் அப்படின்னு பார்த்தா 3 முறையாக வந்து தொடர்ந்து மோடி அவர்கள் தான் வர்றாரு, பாஜக தான் ஜெயிக்குது. ஸோ நான் வகுத்த வியூகம் வந்து அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் நான் சொல்லியிருக்கேன், எதிர்கட்சிகள் நான் சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்கேன். ஸோ அந்த வியூகத்தை யாராலையும் உடைக்க முடியல. ஆனாலும்
மோடி அவர்களுக்கு வந்து சில விஷயம் நான் கேட்காம ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக போனதுனால, அவரை வந்து நான் வந்து பின்னடைவை சந்திக்க வைப்பேன். அவர வந்து பெரும்பான்மை வராம தடுப்பேன், தோற்கடிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படித்தான் ஒரு 400க்கு மேலன்னு சொன்னாரு. அப்படி வரவிடாம தடுத்து பல விஷயங்கள பேசி, என்னுடைய பழைய சேனல்ல பேசி எல்லாத்தையும் சொல்லி, அவர வந்து வீழ்த்துறதுக்கு ஒரு வகை பண்ணேன். அப்படிதான் இப்ப கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. பெரும்பான்மை வந்து பாஜகவுக்கு கிடைக்கல. இப்போ கூட்டணி சப்போர்ட்ல தான் ஓடுது. அப்போ இந்த செந்தில்குமாரோட வியூகம் எப்படிப்பட்டது? நான் நினைச்சா மோடியை வந்து உருவாக்கவும் முடியும். மோடி அவர்களை வீழ்த்தவும் முடியும். ஆட்சியில் உட்கார வைக்கவும் முடியும். அவர் ஆட்சியிலிருந்து இறக்கவும் முடியும்ன்றத நிறைய பேருக்கு புரியல. அண்மையில கூட இந்த சிவசேனா கட்சி இருக்கு இல்லையா? அதனுடைய உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி. அதனுடைய மாநில தலைவர் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்காரு. அவர் வந்து ரவிச்சந்திரன் ஒருத்தரு. அவர்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உத்தவ் தாக்கரே வந்து ஜெயிக்க மாட்டாங்க சிவசேனா. நான் சொல்றது தான் நடக்க போகுது. நீங்க பாருங்க. அங்க வந்து பாஜக கூட்டணி தான் பெரிய அளவு ஜெயிக்க போகுது. ஷிண்டே கூட இருப்பாரு. ஷிண்டே கூட பெரிய அளவு வரமாட்டாரு. அந்த அளவுக்கு வந்து வராது. ஆனா பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவுல ஆட்சி அமைப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு பின்னாடி தான் வரப்போகுது. உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கூட்டணியில் ஜெயிக்காது. வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் வந்து முதல்ல வந்து நான் ஏதோ பத்திரிக்கைக்காரன்னு நினச்சிட்டாரு. ஏதோ பத்திரிக்கை ஏதோ யூடியூபர் போல இருக்கு. ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டாரு. நான் பிஜேபி கிங் மேக்கர்னு தான் அவருக்கு புரியலை. அவர் வந்து நான் அரசியல் பண்ணுறேன் அந்த விஷயம்லாம் அவர் மறந்துட்டார். ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி சந்திச்சிருந்தேன். அப்போ வந்து பல வருஷம் ஆச்சு அவர் சந்திச்சு. 2019 தேர்தல் டைமில் பார்த்தது. அதுக்கப்புறம் நடுவில் நான் அவரை மீட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் இந்த விஷயம் அவருக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதுனால சொன்னேன் நான். அவரை மெசேஜ் பண்ண நானும் மெசேஜ் பண்ண பேசிக்கிட்டோம். அதில் நான் தெளிவாக சொன்னேன். அவருக்கு வந்து புரியல அப்போது. அப்புறம் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன அவரே ஃபோன் போட்டு, செந்தில் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் செந்தில், இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து புரியாமல் போயிடுச்சு. நீங்கள் வேறு யூடியூபர் நினச்சிட்டேன். அப்புறம் உங்கள் லெட்டர் பேட்லாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எந்தெந்த விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புத்தி வந்தது. எனக்கு முன்கூட்டியே வந்து நீங்களே நேரில் சந்தித்து இந்த விஷயம் சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு தான் புரியல அப்படின்றத ஒரு புலம்புனார். ஸோ நடந்து முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறது? இப்போ திமுகவுக்கும் அதே நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கை அவங்க என்னென்னா, மோடியை நம்மளால் பகைச்சிக்க முடியாது. ஏன்னா மோடி தான் மறுபடியும் வந்துட்டார். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ராகுல் காந்தி தான் பண்ணுவார், ட்ரை பண்ணாங்க. எதுவுமே நடக்கலை. அப்போ பிஜேபி எதிர்த்து பிரயோஜனம் இல்லை. அவங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிடுவோம். இந்த லெவலில் இப்போ இருக்கார். ஆனால் 2026ல் திமுக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்படி வரலனா பாஜக, அப்புறம் வந்து விஜய் அவர்கள், அப்புறம் வந்து அதிமுக இவங்கெல்லாம் பெரிய அளவு கூட்டணி வருவாங்க. அதற்கான அச்சாரம் தான் இப்போது திமுகவில் இருந்து நிறைய கூட்டணி நம்ம இழுக்கிறோன்றதுக்கு அச்சாரம் தான் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் பதறாரு. இல்லைனா அவர் கண்டுக்காமல் விட்டுருப்பார். உண்மையிலே அவங்களுக்கு பயம் இல்லைனா விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆதவ அர்ஜுனை வந்து நீக்க சொல்லி அவங்க அழுத்தம் கொடுத்துருக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியும் அதை நீக்கியிருக்க மாட்டாங்க. அவர் போய் மறுபடியும் சந்திச்சிருக்க மாட்டார். ஆனாலும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க. மரியாதைக்குரிய திருமாவளவன் வந்து மத்திய அமைச்சரை போய் சந்தித்தார். அது கேட்டால் அவர் வந்து வேறு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறாரு. அது உண்மையான காரணம் இல்லை. பாஜகலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எதுக்கு ஆதவ அர்ஜுன் நீக்குனீங்க திமுக சொன்னதை கேட்டு? அப்போ திமுக கூட கூட்டணி இருக்க போகிறீங்களா? பாஜக கூட கூட்டணி வரமாட்டீங்களா? என்ன உங்கள் பிரச்சனை? நான் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லிட்டோமே, ஏன் இந்த மாதிரி பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, தைரியமாக வெளியே வாங்கன்ட்டாங்க. இதை தான் இப்போ பேசுறதுக்கு அவர் போயிருக்காரு. அவங்களுக்கு வந்து மேல் இடத்துல வந்து சொல்லிட்டாங்க. அவர் யார் வந்து ஏற்பாடு பண்ணால், யார் கூப்பிட்டு போனால், இதெல்லாம் வந்து வெளியே சொல்ல அவசியம் இல்லை. எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் இப்போ திருமாவளவன் வந்து திமுக கூட்டணி நீடிக்க மாட்டார். ஆதவ அர்ஜுனையும் விட்டு கொடுக்க மாட்டார். சும்மா சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அவர் சேர்த்துப்பார். இது ஒரு ஐவாஷ் திமுக ஏமாத்துறதுக்கு. ஒரு ஆழம் பார்த்தாங்க. திமுக பயங்கரம் பயப்படுறாங்க. இப்போ திமுக பண்ண ரியாக்ஷன் தான். இதை கண்டுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா மேலிடமும் பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்க. என்னப்பா விசிகால வெளியே வந்தால் கூட ஸ்டாலின் ரியாக்ஷனே காட்ட மாட்டார். அவர் பயமே இல்லை. அப்போ அவங்க கூட்டணி வந்து அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார் போல இருக்குது. அப்போ மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு பலம் இருக்குது. அப்போ விசிகா வெளியே வரலாம் அவருக்கு பயமே இல்லை. அதனால் வந்து விசிகா நமக்கு தேவையில்லைன்னு கூட நினச்சிருப்பார். தேவையில்லாமல் நம்ம தான் அவரை வந்து பில்டப் கொடுக்குறோமோ நினச்சிருப்பார். ஆனால் திமுக என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ண ஓவர் ரியாக்ட் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஆதவ அர்ஜுன் நீக்கின உடனே அப்போ விசிகாவால் பல % ஓட்டு வந்து இருக்குது. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டுக்கள் வந்து திமுகவுக்கு கிடைக்குது. அதனால தான் விசிகாவை விட மாட்டாங்க. அழுத்தம் கொடுத்தா அது கூட வச்சுக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. இதில் வேறு கூடுதலாக ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக விஜய் அவர்கள் கூத்தாடிலாம் பேசிட்டாரு. அப்படி ஒரு கூத்தாடின்னு சொன்னார்னா கலைஞர் ஒரு கூத்தாடி தான், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு கூத்தாடி தான், அம்மா அவர்கள் ஒரு கூத்தாடி தான். அதற்கு பிறகு வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதலமைச்சர் அவரும் ஒரு காலத்தில் கூத்தாடியாக இருந்து தான் இங்கே முதலமைச்சராக வந்திருக்காரு. இப்போ அன்பு சகோதரர் உதயநிதி அவரும் ஒரு கூத்தாடி தான். அந்த கட்சியிலேயே அவங்க வீட்டிலேயே நிறைய கூத்தாடிங்க இருக்கிறாங்க. அந்த அந்த அருள்நிதி, அப்புறம் இந்த தயாநிதி ஏதோ பேர்லாம் இருக்காங்களே, அவங்களும் இந்த கூத்தாடி குடும்பம் தான். கலைஞர் குடும்பமே முதல்ல அவங்க ஒரு கூத்தாடி குடும்பம் தான். அப்படி பார்த்தா சிவாஜி குடும்பம் ஒரு கூத்தாடி குடும்பம். அவங்க கட்சி ஆரம்பிக்கலையா, அவங்க ஆட்சியில் வரலையா, காங்கிரஸ் இணக்கமாக இல்லையா? அப்போது இதற்கு முன்னாடிலாம் இருந்த நிறைய பேர் கூத்தாடியில் இருந்திருக்காங்களே.
காங்கிரஸ் கட்சியிலேயே நிறைய நடிகைகள் கூத்தாடியாக இருக்காங்க. அப்போ இந்தியா கூட்டணி இருக்க எல்லாரும் கூத்தாடிகள் கேவலப்படுத்துறீங்களா? ஆலு ஷானவாஸ் அவர்கள் கூத்தாடியாக இருக்கிறது ஒன்றும் கேவலம் இல்லையே. கொடுமைக்காரங்களாக இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, உழைச்சி சாப்பிட்ணும்ல. உழைச்சி தானே அவங்க சாப்பிட்றாங்க. ஊழல் பண்ணி அடுத்தவங்க குடும்ப சொத்தை கொள்ளடிக்கல. அதனால் இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து அவங்களோட பயத்தை வெளிப்படுத்துறது. ஸோ நாங்கள் வந்து திமுக கூட இருக்கிறோம், விஜய் எதிர்க்கோன்ற மாதிரி நாடகம் போடுறாங்க. உண்மையிலேயே வேறு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக திமுக பயந்துறாங்க. திமுக ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. இங்கே இப்போ நடக்கிறது பாஜக தான் இங்கே ஆட்சி பண்ணுது. அது அறிவாலயம் இல்லை, கமலாலயம். கொடி மட்டும்தான் அங்கே கருப்பு சப்பு. மற்றபடி அங்கே வந்து கமலாலயம் பிஜேபி கொடி தான் அங்கே பறக்குது. பிஜேபி காலாலிட்ட வேலையை தலையால் செய்து முடிக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. ராகுல் காந்தி அவர்களுக்கு மோடியை வீழ்த்தக்கூடிய சக்தி இல்லை, திறமை இல்லை, அறிவில்லை, புத்திசாலித்தனம் இல்லை, வியூகம் அமைக்க தெரியல. பிரசாந்த் கிஷோரும் சுனில் அவங்க எல்லாருமே எங்கள் ஆளுங்க, பாஜக ஆளுங்க, நாங்கள் தான் அவங்கள கொண்டு வந்தோம், நாங்கள் தான் அவங்கள அனுப்பி வச்சுருக்கோன்னு சொல்லி கூட அவங்களுக்கு புரியல. ஒரு பிஜேபிக்காரனா, பிஜேபி கிங் மேக்கரா நான் இதை சொல்கிறேன்னே, அது கூட அவங்க அறிவு கேட்டல. அவங்களே வியூக அமைப்பாளர் வச்சுக்கிட்டு இவங்க தோற்று போகிறாங்கன்னா அப்போ இவங்களோட அறிவை நம்ம என்னன்னு சொல்கிறது? இந்த சாதாரண புரிதல் கூட ஒரு காங்கிரஸ் தொண்டை இந்த வீடியோவை பார்த்தா கூட, ஒரு திமுககாரரை பார்த்தா கூட, இந்தியா கூட்டணிக்கு வேறு கட்சிக்காரரை பார்த்தா கூட நேரடியாக ராகுல் கிட்ட சொல்லி, இந்த மாதிரி பிஜேபி ஆள் தான் பிரசாந்த் கிஷோரா, பிஜேபி ஆள் தான் சுனிலா, அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, நீங்கள் வேஸ்ட்டாக டைம்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவனை நம்பாதீங்க, வேறு யாருன்னா ஒரு வியூக அமைப்பாளரை போடுங்க, அவங்கள மாற்றிடுங்க, நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். மோடியை வீழ்த்துறதுக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை. ஒரு முக்கியமான வியூகம் அமைக்கணும், வேறு மாதிரி நீங்கள் வந்து பண்ணால் தான் ஜெயிக்க முடியும், இல்லைனா மறுபடியும் மோடி தான் வருவார், எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் கூட்டணி போயிடும், திமுக தான் தமிழ்நாட்டுக்கு, திமுகவும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது. அப்புறம் யாரை வேணாலும் ஊழல் வழக்கில் மோடி அவர்கள் கைது பண்ணுவார். அதுக்கப்புறம் மோடி ஆட்சி வந்துட்டா பிஜேபி எல்லா மாநிலத்தையும் பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிஜேபி வந்து தொடர்ந்து இன்னொரு 50 இல்லை 500 ஆண்டுகள் அதுதான் ஆட்சி பண்ணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ஸோ திமுகவோ காங்கிரஸோ மற்ற மாநில கட்சிகளோ வரவே முடியாது. அப்போ மோடி அவர்கள் நினச்சதெல்லாம் செய்வார் அப்படின்றத சொல்லி புரிய வைக்க கூட அவங்களுக்கு ஆள் இல்லை. பார்த்தீங்களா? அது கூட உணராமல் ராகுல் காந்தி அவர்கள் எதை அரசியல் பண்ணணும், எதை பேசணும், எதற்கு எதிராக போராடணும்னு கூட தெரியாமல் அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணுறாருன்னா இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? இத்தனைக்கும் பாரம்பரியமான ஒரு கட்சி, நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடின ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு ராகுல் காந்தி இன்னும் பப்புவாக தான் இருக்கிறாரு. வெறும் பப்ளிசிட்டி அரசியல் தான் பண்ணுறாரு அப்படின்னு தெரியுதா? ஸ்டாலின் மட்டும் தனியாக அவர் குற்றம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அவர் ஒருத்தர் தான் எதிர்க்கிறாரு பிஜேபியை. அவரால் இப்போ முடியல. ஏதோ ஆட்சி மாறும் 2024 நினச்சாரு, அதுவும் நடக்கலை. திராவிட மாடல் ஃபெயிலியர் மாடல் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டையும் மக்கள் செல்வாக்கு எழுந்துக்கிட்டே வருது. அப்போ பிஜேபியை எதிர்த்து நம்ம ஏன் வந்து பகச்சிக்கணுன்றக்காக கொஞ்சம் இறங்கி போகிறார். ஆனால் 2026 திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டணி அமைக்கிறாங்க. அப்படி அமைஞ்சிட்டால் திமுக தோத்துட்டாக்கா இங்கே பாஜக ஒரு தடவை வந்துட்டாலே அதற்கு பிறகு தொடர்ந்து பாஜக ஆட்சி தான். அதை வந்து எல்லா ஸ்டேட்லையும் நாங்கள் நிரூபிச்சுட்ருக்கோம். இதை சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி தேதியில் நடக்கிறதும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி தான் நடக்குது. அடுத்த 2026 அதிகாரப்பூர்வமாக பாஜக நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம். அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. நம்ம கட்சிக்குள்ளே இருக்க சில கலைகளை நீக்கணும், இணக்கமான கூட்டணியை உருவாக்கணும். அந்த கூட்டணிக்கு யாரும் தடையாக இருந்துடக்கூடாது. அப்படி கூட்டணிக்கு தடையாக இருக்கிறவங்கள தூக்கி எறிங்க. எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமையிறதில்ல. இல்லை அதிமுக பாஜக இல்லை இணக்கமாக ஒரு கூட்டணி, விஜயெல்லாம் சேர ஒரு கூட்டணியை உடைக்க நினைக்கிறவங்கள தூக்கி எறிங்க. கட்சியில் எந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறத தூக்கி எறிங்க. நமக்கு திமுகவுக்கு எதிராக பலமான கூட்டணி அமைச்சு நமக்கு எத்தனை சீட்டு வருதுன்னு முக்கியம் இல்லை, நாம் ஆட்சியில் பங்கு வகிக்கணும், நாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சிக்கு வரணும். அது இல்லை தாமரை மலராதுன்னு சொல்கிறவங்க மூஞ்சியில் கரிய பூசணும். இதுதான் வந்து விஷயம். ஸோ இதற்காக நீங்கள் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஸ்டாலின் அவர்களோட முடிய போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். கலைஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் கைக்கு வந்தால் இந்த கட்சி உருப்படாதுன்னு கலைஞருக்கே தெரியும். அதனால தான் அவர் உயிரோடு இருக்கும் போது ஸ்டாலின் அண்ணன் தலைவராக ஆக்கலை, இந்த கட்சி பொறுப்பை கொடுக்கல, முதலமைச்சராக கொடுக்கல, அவர் அப்படியே வச்சுட்டு இருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய இது காலம் முடியும் போது அதற்கு பிறகு திமுக இருக்காதுன்னு நான் சொன்னேன். இவர் தான் கடைசி முதல்வராக இருப்பார்னு. அது இப்போ நடந்துருச்சா? கிட்டத்தட்ட நடந்துச்சு. 2026 உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். நான் சொன்னது தான் நடந்திருக்கு, நான் சொல்கிறது தான் நடக்கும். இதையெல்லாம் நடத்துறது இறைவனோட செயல். கடவுள் எனக்கு வியூகம் அமைச்சு கொடுக்க வைக்கிறாரு. அந்த வியூகத்தின் அடிப்படையில் நான் என்ன முன்னெடுத்தனோ அதை தான் சொல்கிறேன். இது கட்டுக்கதையோ ரீல் சுற்றுறதோ இதெல்லாம் கிடையாது. எல்லாமே என்கிட்ட எழுத்துப்பூர்வமாக ஆதாரம் இருக்குது. இதை நான் பல முறை ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டேன். அவர் அதை உதாசீனப்படுத்தினா அது அவருடைய பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை இல்லை. அவர் சிஎம்மாக இருந்தால் அவர் கட்சிக்கு நல்லது.
அவர் சிஎம் பதவி போச்சுன்னா கட்சியும் இருக்காது, அவரும் இருக்க மாட்டார்னு நிதர்சனமான உண்மை. அவருக்கு புரியலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.